Example 9.28 show that integral 0 to 1 tan inverse of x plus tan inverse of 1 minus x dx equal to pi by 2 minus log 2 base e அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கு. சொல்யூஷன் let I equal to நம்ம இந்த இன்டெக்ரலை எடுத்துக்கலாம். integral 0 to 1 tan inverse of x plus tan inverse of 1 minus x into dx. ஸோ இப்போ நம்ம அது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடுது. இன்டெக்ரல் 0 to 1 tan inverse of 1x dx plus integral 0 to 1 tan inverse of x 1 minus x dx. ஸோ இப்போ இதில் என்ன மெத்தடில் இன்டெகிரேட் பண்ண உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. அதாவது இன்டெக்ரலோட லிமிட் வந்து ஆட் பண்ணி பாருங்க. லிமிட் ஆட் பண்ணிங்கன்னா 0 to 1 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த இன்டெக்ரலுக்கு உள்ள ஒரு தடவை வந்துருந்துச்சுன்னா, இப்போ 0 to 1 ஆட் பண்ணால் 1, அது வந்து 1 வந்து ஒரு தடவை இன்டெக்ரலுக்குள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் மல்டிப்ளிகேஷன் அந்த இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கவே கூடாது, எங்கேயுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன மெத்தடில் செய்யணும் அப்படிங்கிறது பாருங்கள். லிமிட் எனி லிமிட் இருக்கலாம். ஃபங்க்ஷனில் சம் ஆஃப் தி லிமிட்ஸ் ஒன் டைம் முதல்ல, ஓகேவா? சம் ஆஃப் தி லிமிட் ஒன் டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டை ஆட் பண்ணி பார்க்குறீங்க, அது வந்து ஒன் டைம் இருக்குது, 1 வரும். 0 1 ஆட் பண்ணால் 1, அது வந்து ஒன் டைம் இருக்குங்க, ஓகேவா? அதே நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பாருங்க நம்மளுக்கு, அண்ட் நோ மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனே அதில் வரக்கூடாது, ஓகேவா? அந்த இன்டெக்ரலுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் எங்கேயுமே வரக்கூடாது. இதில் மல்டிப்ளிகேஷனே இல்லை, ஓகேவா? tan inverse of 1 minus x மல்டிப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. அதனால இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மெத்தடில் போடலாம், ஓகேவா? இன்டெக்ரல் a to b f of x dx equal to இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx. இப்போ இதில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க என்ன அப்படின்னா, இந்த லிமிட் அப்படியே தான் வருது, இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை. இதில் வந்து இந்த லிமிட் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவிலேருந்து ஆட் பண்ண வேல்யூவிலேருந்து இந்த உள்ள டேமை சப்ட்ராக்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி ரொம்ப சிம்பிள். லிமிட் அப்படி போடணும், இன்டெக்ரலோட லிமிட்டை இந்த ஏயும் பியும் ஆட் பண்ணுறீங்கல்ல, அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல இருந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு உள்ள வேல்யூவை, ஃபங்க்ஷனில் உள்ள வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும், ஓகேவா? அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு என்ன வரும். முதல்ல இந்த டேம்ல தேவையில்லை, இந்த டேம்ல வந்து அந்த மாதிரி இல்லை, அதனால இதை இப்படி அப்படியே எழுதிக்கிடுதேன் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிடுது. ப்ளஸ் இதில் தான் அப்படி இருக்குது. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் அப்படி தான் லிமிட், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. tan inverse of இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0 என்ன ஆட் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வரும், 1 தான் வரும். 1 மைனஸ் உள்ள ஃபங்க்ஷனை அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணி போடணும், 1 மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா which is equal to integral 0 to 1 tan inverse of x dx ப்ளஸ் இதில் வந்து integral 0 to 1 tan inverse of 1 minus 1 plus xன்னு வந்துடும். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடச்சிருமா, 1 1 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் integral 0 to 1 tan inverse of x dx plus integral 0 to 1 tan inverse of x dx அப்படின்னு வருது, ஓகேவா? ரெண்டுமே வந்து ஒரே டைம் தான், அதனால 2 டைம்ஸ்னு எழுதிடலாம். 2 times integral 0 to 1 tan inverse of x into dx. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துருக்கு. இதில் நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்துருந்துச்சுன்னா, லிமிட் என்ன லிமிட் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபங்க்ஷனில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய மெத்தடு வேரியபிள் சேஞ்ச் மெத்தட், ஓகேவா? வேரியபிள் சேஞ்ச் மெத்தடில் இதை செய்யணும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு ஐ இருக்குது, ஓகேவா? இதை இந்த tan inverse of x யூன்னு ஒரு டேமாக எடுத்துக்கலாம், u equal to tan inverse of x. இப்போ வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் எப்பவுமே. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணுமாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். அது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்களா, அந்த வேல்யூ வந்து என்ன வருது, 1/1 plus x square. அது வந்து இந்த இன்டெக்ரலுக்கு உள்ள இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே வந்து இல்லை, 1/1 plus x square வந்து என்ன இல்லை, இங்கே இல்லை, அதனால கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிடுவோம். இந்த டேன் இந்த பக்கம் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வந்தால் tan அப்படின்னு வந்துடும், tan u equal to xன்னு வந்துடும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு tan u டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் u,
இன்ட்டு யூவை பண்ணால் டியூ, அப்புறம் எக்ஸை பண்ணால் டிஎக்ஸ். ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸோட லிமிட் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு, 0 to 1 இருக்கு லிமிட். யூவோட லிமிட் எப்படி வரும்னு பாருங்க. இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், யூ வந்து tan inverse of 0. tan inverse of 0 ஓட வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக tan inverse of 1 வரும். tan inverse of 1 வந்து π/4 45 டிகிரின்னு வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம வேரியபிளை சேஞ்ச் பண்ணி இன்டெகிரலில் எழுத போகிறோம். 2 டைம்ஸ் இன்டெகிரல் லிமிட் வந்து 0 to 1க்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டை போட்டுடலாம், 0 to π/4. 0 to π/4. இந்த tan inverse of xக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், u சப்ஸ்டிட் பண்ணிடலாம், u. இந்த dxக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? secant ஸ்கொயர் u du அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஒரு பாலினாமியல், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துருக்கு. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு ஐடியா வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி லிமிட், ஒரு டைம் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் டைம், இன்னொரு டைம் இ பவர் எக்ஸ் மெத்தடு அல்லது ட்ரிகனாமெட்ரி, இ பவர் எக்ஸ் மெத்தடு அல்லது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இன்டெகிரல் யூடிவி மெத்தடில் சேஞ்ச். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு பாலினாமியலும் செகண்ட் டைமில் ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது இன்டெகிரல் யூடிவி மெத்தட் ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், அது சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் யூடிவினாலே ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்சியேஷன், செகண்ட் டைம் இன்டெகிரேஷன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எழுதும் பார்த்தீங்களா, அது வந்து டிஃபரன்சியேஷன் கிடையாது. அப்புறம் ஃபார்முலால ப்ளஸ் மைனஸ் அல்டர்னேட்டிவாக போடணும். ஸோ இந்த கான்செப்டை 3 கான்செப்டையும் யூஸ் பண்ண போகிறோம் இன்டெகிரல் யூடிவிக்கு. 2 டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எழுதோம்ல அதை அப்படியே எழுதணும், டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. சீக்கன் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணணும், செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் tan u. நெக்ஸ்ட் ஃபார்முலால மைனஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டைம் இன்டெகிரேஷன். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, tan u இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா log of secant u. இப்போ லிமிட் வந்து நம்மளுக்கு 0 to π/4 இருக்கு, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 2 டைம்ஸ். இதில் வந்து π/4 போட்டிங்கன்னா இதுக்கும் வேல்யூ வரும், இதுக்கும் வேல்யூ வரும். 0 போட்டிங்கன்னா யூ வர இடத்துல 0 போட்டால் 0 ஆயிரும், லோவர் லிமிட் வராது இந்த ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் வரும். ஸோ இப்போ இதில் வந்து π/4 into tan π/4 minus log of secant π/4 அப்படின்னு வரும், secant π/4. நெக்ஸ்ட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரல. ஓகேவா? செகண்ட் டைம் வருது. செகண்ட் டைம்ல அப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, லோவர் லிமிட் -1 பிளஸ் ஆயிடும், log of secant 0ன்னு வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் π/4 tan π/4 ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் log of secant π/4 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √2 பிளஸ் log of secant 0 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ வந்து 2 டைம்ஸ் π/4 மைனஸ் log √2, log 1ஓட வேல்யூ 0, அதனால அது வராது. ஓகேவா? அதை விட்டுடலாம். ஸோ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா π/2 மைனஸ் 2 டைம்ஸ் log √2 அப்படின்னு வரும். இப்போ வந்து இந்த 2வை வந்து லாகோட பவர் ரூல் படி மேலே கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் π/2 மைனஸ் log √2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா π/2 மைனஸ் log 2 அப்படின்னு எழுதிடலாம். √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த இன்டெகிரலோட ஆன்சர்.